ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் மண்டே வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் எல்லாருக்குமே பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதில் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் PH 3256. யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎஸ்பிஎஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஏஐஎம்எல் சிசிஇ, ஓகேவா, அவங்க எல்லாருக்குமே வந்து பிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க்ஸை பத்தி தான் இப்போ நம்ம படிக்க போறோம். நம்ம என்னென்னலாம் இருக்குது இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது, எத்தனை கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். ஏன்னு சொல்றேன் அப்படின்னா நடுநடுல நான் வந்து ரொம்ப ஹிண்ட்ஸ் கொடுப்பேன். ஒரு கேள்வி வந்து எப்படி எல்லாம் கேட்கறாங்க, இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிண்ட்ஸ் எல்லாம் நான் ரிவீல் பண்ணுவேன். நான் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப நம்ம உள்ள வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 16 மார்க்ஸ் இருக்குது, அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதுதான் சிலபஸ் உங்களுக்கு. கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரி, எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்ன கேள்வி நீங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இந்த கேள்வி தான் இருக்குதுல ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க். இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டியா கூட வெய்ட்மன் பிரான்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி இருக்கும். இதோட கண்டினியூட்டி அந்த வெய்ட்மன் பிரான்ஸ் லா. இந்த கேள்வியை நான் டெரைவ் பண்ணிருக்கிறேன் வெய்ட்மன் பிரான்ஸ் லா. அது என்னோட வீடியோல இருக்குது, என்னோட சேனல்ல இருக்குது, நீங்க போய் அதை பாருங்க. நீங்க அப்படி இல்ல சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி பாஸ்டுலேட்ஸ் இருக்கும், அதை கேட்டுட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்பாங்க. இல்ல கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி, எலக்ட்ரிக்கல், தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் வெய்ட்மன் பிரான்ஸ் லா, இதை நாலுமே கூட சேர்த்து ஒரு 16 மார்க்ல கேட்பாங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு வச்சுங்க. அண்ட் செகண்ட் நீங்க படிக்க வேண்டியது டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகேவா? இது செகண்ட் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். தேர்ட் என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல் இன் 3 டைமென்ஷனல் பாக்ஸ். ஆல்ரெடி நீங்க 1 டைமென்ஷனல் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல படிச்சிருப்பீங்க. இது 3 டைமென்ஷனல் பாக்ஸ். ஸோ இதை நீங்க தெரியல அப்படின்னா புக்கை பார்த்து நீங்க கத்து வச்சீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் நீங்க படிக்க வேண்டியது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க, இந்த ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இதுல எப்படி கேட்பாங்கன்னா வாட் இஸ் ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. 0 கெல்வின்ல எப்படி ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒபே பண்ணுது, அபோவ் 0 கெல்வின்ல ஃபெர்மி எனர்ஜி எந்த இடத்துல போய் லை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பாங்க. ஒரு வேல்யூஸ் வந்து 1ன்னு வந்துச்சு அப்படின்னா 100% சான்ஸ், 0.5னா 50% சான்ஸ், அண்ட் 0 அப்படின்னா நோ சான்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ஸ்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா நீங்க படிக்க வேண்டியது டைட் பைண்டிங் அண்ட் எஃபெக்டிவ் மாஸ். அந்த கேள்வி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேவா? டைட் பைண்டிங், எஃபெக்டிவ் மாஸ். பட் ஆனால் அதை கடைசியா படிச்சுக்கோங்க, படிக்காம போகாதீங்க. ஏன்னா இந்த கேள்வி வந்துருச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி அண்ட் பாதி டெரிவேஷன் பார்ட். ஓகேவா? அதனால நம்மளுக்கு ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நம்மளுக்கு. இது கூட சம்டைம்ஸ் இந்த கான்செப்ட் ஆஃப் ஹோல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மார்க்ல கேட்பாங்க, அவ்வளவுதாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், இது எல்லாமே நீங்க சொல்றீங்க இந்த 5 கேள்வி படிச்சா போதும் அப்படின்னு சொல்றீங்க, இதுக்கான ப்ரூஃப் இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்கறது எனக்கு தெரியுது. ஓகேவா? நீங்க அதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க, அதுவும் எனக்கு புரியுது. அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து நான் உங்களுக்கு ஒரே பேஜ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் நான். இதை வாங்க ஒரு ஷார்ட் ரிவிஷன் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டுறாங்கன்னு பாருங்க. யூசிங் த கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி derive the mathematical expression for the electrical conductivity and thermal conductivity of metals and hence deduct Weidmann-Franz law அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஃபர்ஸ்ட் கேள்வியே கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியோட எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கேட்பாங்க, அலாங் வித் வெய்ட்மன் பிரான்ஸ் லா கேட்பாங்க அப்படின்னு இதோ கேட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி. நீங்க இந்த 4மே 16 மார்க்கு டெரைவ் பண்ணணும் நீங்க. சரி, அடுத்த கேள்வி என்ன இருக்குதுன்னு பாருங்க. வாட் இஸ் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ், டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ், அதை கேட்டிருக்கிறாங்க. சரி, அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடுத்த கேள்வி வருதுன்னா டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ்
இன் டர்ம்ஸ் ஆஃப் மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ஹென்ஸ் அப்டைன்ட் வெயிட்மன் ஃப்ரான்ஸ்லாம் கேட்டுறாங்க. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மட்டும் தான் கேட்டுருக்காங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்கல. பட் அப்டைன் வெயிட்மன் ஃப்ரான்ஸ்லான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வெயிட்மன் ஃப்ரான்ஸ்ல டெரைவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தெர்மல் கண்டக்டிவிட்டியை நீங்க டெரைவ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்ல பட்சத்தில் நீங்க என்ன பண்ணா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார்முலாவை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதை மட்டும் வெயிட்மன் ஃப்ரான்ஸ்லாம் டைட்டில் போட்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி கே ஈக்குவல் டு அந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே வெயிட்மன் ஃப்ரான்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டெரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த கால்குலேட் த கேரியர் கான்சென்ட்ரேஷன் இன் மெட்டல்ஸ். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸை டெரைவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன கேரியர் கான்சென்ட்ரேஷன் இன் மெட்டல்ஸ் அது இருக்குதுங்க, புக்கில் இருக்குது. ஓகே, நிறைய ப்ரொஃபஸர்ஸ் அதை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எடுக்கலன்னா ஸோ நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் both electrical conductivity and thermal conductivity of electrons in metal, hence deduct Weightman Franz law. இதுல கிளாசிக்கல் கேட்கலப்பா, அது வரைக்கும் சந்தோஷம் நம்மளுக்கு. ஏன்னா எலக்ட்ரிக்கல் எழுதணும், தெர்மல் எழுதணும், அப்படியே வெயிட்மன் ஃப்ரான்ஸ்ல டெரைவ் பண்ணணும், அவ்வளவுதாங்க. 16 மார்க். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, மெட்டீரியல் அண்ட் சப்டைன் வெயிட்மன் ஃப்ரான்ஸ்ல கேட்டுறாங்க. இது ஒரு வருஷத்துல கேட்ட கேள்வி. அதே கேள்வியை கீழே அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. ஓகேவா? டிடெக்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹென்ஸ் சப்டைன் வெயிட்மன் ஃப்ரான்ஸ்ல. சார் நீங்க ஒரே கேள்வியை 2 தடவை பேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, நீங்க வேணா கேள்வியை பாருங்க. ஓகேவா? வெயிட்மன் ஃப்ரான்ஸ்ல இங்க கீழே வந்திருக்கு. இது அலாங் வித் ஒரே லைன்லயே முடிஞ்சிருச்சு இது. ஓகேவா? ஸோ ஒரே ஆன்சர் தான், பட் கேள்வி எப்படி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அது அப்படியே ரிப்பீட்டடாகவும் வருது. சரி, அடுத்த கேள்வி அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரைட் ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், எக்ஸ்பிளைன் ஹவு ஃபெர்மி ஃபங்க்ஷன்ஸ் வேரி வித் டெம்பரேச்சர்ஸ். நான் சொன்னல ஃபர்ஸ்ட் ஃபெர்மி டைரக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது 0 கெல்வின்னா என்ன, அபோவ் கெல்வின்னா என்ன, பாசிபிலிட்டிஸ் 1 வந்தா என்ன, 0.5 வந்தா என்ன, 0 வந்தா என்ன, அது எல்லாமே டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது தியரி கிடையாது, இது டயக்ராம்ஸை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. அது கீழே பார்த்தீங்கன்னா 2 மார்க்குக்கு ஃபெர்மி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபார் அன் எனர்ஜி கேடி அபோவ் த ஃபெர்மி எனர்ஜி லெவல். கேடியோட வேல்யூ வந்து ஃபெர்மி எனர்ஜியோட வேல்யூட அதிகமா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி நீங்க எழுதணும். சரி, அப்படியே கட் பண்ணி இந்த ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஷார்ட் நோட் ஆன் ஃபெர்மி டைரக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், T equal to 0, T equal to 0K, significant of Fermi energy 664 அந்த மார்க் கேட்டிருக்கிறாங்க. சரி, அடுத்த கேள்வி. ஸோ ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்ன ஃபெர்மி டைரக்ட். ஸோ எத்தனை கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க நீங்களே. Next, derive expression for electrical and thermal conductivity on basis of classical free electron theory and deduct the value of Lorentz number. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக்கலும் கேட்டிருக்கிறாங்க, தெர்மல் கேட்டிருக்கிறாங்க. லாரன்ஸ் நம்பர், இது என்ன லாரன்ஸ் நம்பர் புதுசா இருக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நீங்க. ஸோ லாரன்ஸ் நம்பர் எதுல இருந்து வந்ததுன்னா இந்த வெயிட்மன் ஃப்ரான்ஸ் லால இருந்து டிரைவ் பண்ற எல் வேல்யூ 3/2 சம்திங். ஓகேவா? 3/2 கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ தான் லாரன்ஸ் நம்பர். அந்த வேல்யூ நீங்க எடுத்து எழுதணும் நீங்க. ஓகே, 1.2 into 10⁻+8 ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த வேல்யூ உங்களுக்கு வரும் உங்களுக்கு. சரி, அப்படியே கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் மெட்டல் அண்ட் அப்டைன் த ஃபெர்மி எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இதுவும் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட். ஃபெர்மி எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. இந்த கேரியர் கான்சென்ட்ரேஷனுக்கு முன்னாடி ஃபெர்மி எனர்ஜி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் கேரியர் கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, உங்களோட ப்ரொஃபசர்ஸ் கிட்ட போய் கேளுங்க நீங்க. On the basis of free electron theory, derive an expression for electrical conductivity. எலக்ட்ரிக்கலை மட்டும்தான் டெரைவ் பண்ணணும். அதுக்கு அப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா drawbacks of classical free electron theory அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ drawbacks கேட்டிருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி வந்தீங்கன்னா explain the concept of density of energy states, derive an expression for density of states 12 மார்க்குக்கு. ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் கேரியர் கான்சென்ட்ரேஷன் இன் மெட்டல் 4 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தனியா கேரியர் கான்சென்ட்ரேஷன் 4 மார்க் கேட்டாங்க. இந்த இடத்துல ஒரே கேள்வியா கேட்டாங்க. என்னோட லேசர் பாயிண்ட் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே கேள்வியா கேரியர் கான்சென்ட்ரேஷன். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தப்பு பண்றது. ஸோ டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டுட்டாங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. நம்மளுக்கு அந்த ஒரு கேள்வி தெரியும், வெறும் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் டெரைவ் பண்ணுவீங்க. பட் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ற கேரியர் கான்சென்ட்ரேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்ததை கவனிக்கவே மாட்டாங்க. ஓகேவா? இதே மாதிரி தனியா கொடுத்தா மேபி நீங்க கவனிக்கலாம், இல்ல தெரிஞ்சா எழுதலாம், தெரியலன்னா அந்த 4 மார்க் அப்படியே விட்டு போயிடுவீங்க. பட் ஆனா வெரி ஈஸி, 4 ஸ்டெப்லயே உங்களுக்கு கேரியர் கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபெர்மில வந்து ஒரு என் பாயிண்ட் ஒன்று இருக்கு, என் டேர்ம். ஓகேவா? அந்த ஃபெர்மி எனர்ஜியை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு கேரியர் கான்சென்ட்ரேஷன்
கிடைச்சிரும் உங்களுக்கு. பட் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ப்ரொஃபசர் சொல்லுவாங்க. பட் நீங்க கிளாஸ்ல அத கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 5 கேள்வி தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நானு. நீங்க இந்த 5 கேள்வியவே படிச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குதோ அப்கமிங் மண்டே, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே போய் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த யூனிட்ல அப்படின்னா, நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, இந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னோட யூடியூப் சேனல்ல நான் டெரைவ் பண்ணியிருக்கிறேன். நீங்க அத போய் பாருங்க. நான் உங்களுக்கு அத கார்ட்லயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் தரேன். ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் வீடியோஸ நான் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண முடியும் நானு. புரியுங்களா? ஆல் த பெஸ்ட். உங்களோட பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க் யூ.